வணக்கம் அன்பான தனுசு ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் மிகவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே தனுசு ராசிக்கு ராசிநாதன் ராசியை பார்க்க இருக்கின்ற ஒரு அற்புதம் மட்டுமல்லாதது ஆசை அபிலாஷை என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தை குரு பகவான் சுய நட்சத்திரத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் அவர் 2வது பாதத்தில் அவருடைய சுய நட்சத்திரத்தில் நவாம்சத்தில் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே சுபர் நவாம்சம் பலம் பொருந்திய ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற ஒரு அற்புதம் என்பது 12 ராசிகளிலே தனுசு ராசிக்கு ராசிநாதன் ராசியை பார்க்க இருக்கின்ற ஒரு அற்புதம். தனுசு ராசிக்கு 4 குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் குரு பகவான் கேந்திர ஸ்தானங்களிலே ராசியை பார்க்க இருக்கின்ற அமைப்பு கூட்டாளிகளின் நட்பு பொருளாதாரம் தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே அற்புதமான ஒரு உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது இந்த செப்டம்பர் மாதம். அதுவும் திங்கட்கிழமையிலே பிறக்கின்றது என்பது அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 12ஆம் இடத்திலே மறைந்து கேட்டை நட்சத்திரத்திலே பவனி வருகின்ற இந்த மாதங்களிலே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. இந்த மாதங்களிலே கிரகங்களில் பயிற்சி என்பது சுக்கிர பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களின் பயிற்சிகள் இந்த மாதங்களில் உங்களுக்கு இருக்கின்றது. இந்த மாதங்களிலே சுக்கிர பகவான் செப்டம்பர் 15ஆம் தேதியில் இருந்து கடகத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கொண்டவர் 9ஆம் இடத்துக்கு 6-11 லாவாதிபதி திரிகோணத்திற்கு பயிற்சியாக இருக்கின்ற அற்புதம் செப்டம்பர் மாதம் இருக்கின்றது. செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி உங்களுடைய 10ஆம் தேதி கன்னியில் இருந்து 11ஆம் இடம் ஆசை என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு 5-5ஆதிபதி பஞ்சமாதிபதி விரையாதிபதி 5ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். அது மட்டுமல்ல தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தை 2ஆம் இடத்தை பஞ்சமாதிபதி லாபஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்றது. 11வது இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது உங்களுக்கு ஆசை அபிலாஷைகள் அனைத்தும் பூர்த்தியாகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. கிரகங்களின் பயிற்சிகள் என்பது சுக்கிர பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களில் 4 கிரகங்களின் பயிற்சி என்பது பரிபூர்ணமாக இருக்கின்றது. ஆக 4 கிரகங்களின் மாத கிரகமாகிய சுக்கிரன் புதன் சூரியன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் பரிபூர்ணமாக அதுவும் மாதத்தில் பிற்பகுதியில் நடுபாதியில் நடைபெறுகின்ற இந்த மாதங்களிலே உங்களுக்கு தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருந்த செவ்வாய் பகவான் சமசப்தமமாக 4ஆம் இடத்தை பார்த்து சனியும் செவ்வாயும் ஒன்றுக்கொண்டு தொடர்பு கொண்டிருந்த பொழுது பொருளாதார சம்பந்தப்பட்ட சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் உங்களுக்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சுய நட்சத்திரத்திலேயே வந்தாலும் அவர் நல்லதையே கொடுத்திருப்பார். மீண்டும் உங்களுக்கு அவருடைய சுய நட்சத்திரத்திலேயே ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய 11வது இடத்தில் இருந்து உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது 8ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது. இந்த காலகட்டங்களிலே வழக்கு வம்பு வழக்கு எதிரிகளின் தொல்லை என்று சொல்லக்கூடியது அனைத்தும் கூண்டோடு ஒழிந்து போகக்கூடிய வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் செவ்வாய் பகவானால் கிடைக்கப்பெறுகின்றது. 6-11 ஆசை அபிலாஷைகளை சொல்லக்கூடிய களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு 11ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் இருந்து இந்த மாதம் 15ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 9வது இடத்துக்கு தனுசு ராசிக்கு 9வது இடத்துக்கு சுக்கிரன் பெயரே இருக்கின்றார். அந்த 9ஆம் இடத்தில் இருந்து சுக்கிரன் ராகுவும் தொடர்பு இருக்கின்றது. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உயர்வுகளும் தகப்பனார்களால் பெண்களால் நல்லதொரு ஆதாயங்களை திரிகோணத்தில் லாவாதிபதி பலம் பெற இருக்கின்ற ஒரு அமைப்பு. 11 குடையவர் 9ஆம் இடத்தில் இருந்து அவருடைய பார்வை 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றதும் பஞ்சமாதிபதி 11ஆம் இடம் ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்கின்ற அமைப்பிலே 2ஆம் இடத்திலே பொருளாதாரத்திலே நல்ல மாற்றத்தை தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் என்பதும் 10-7 என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 9ஆம் இடத்தில் இருந்து இந்த மாதம் 16ஆம் தேதி 10ஆம் இடத்திற்கு கன்னி ராசிக்கு வர இருக்கின்றதும் 7-10 என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் இந்த மாதம் 16ஆம் தேதியில் இருந்து உங்களுடைய 10ஆம் தேதிக்கு பயிற்சியாக இருக்கின்ற அற்புதம் என்பது 4 கிரகங்களின் பயிற்சிகள் மிகவும் விமர்சனமாக நல்லதொரு அற்புதங்களை வாரி வழங்குகின்ற ஒரு அமைப்புகளிலே புதன் பகவான் 7-10 குடையவர் 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்தில் இருந்து மீண்டும் கேந்திர ஸ்தானங்களில் இருந்து அவர் உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். இந்த காலகட்டங்களில் தாய்மார்களில் உயர்வுகள் வெற்றிகளையும் மென்மைகளையும் வீடு வாகனம்
வண்டி சொத்து சுகங்கள் உயரப் போகின்றது. 10ஆம் இடத்திலே தொழில்களில் உயர்வுகள். இந்த 10ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்தில் இருக்க தொழில் காரகன் சனி பகவான் புதனை பார்க்க இருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. கிரகங்களின் சஞ்சாரம் என்பது 3ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றதும் 4ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்க பெறுகின்றதும் 7ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்து தனுசு ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதமான வரணமையாதவர்களுக்கு வரண அமைய பெறுகின்றது. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உயர்வுகளும் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது உங்களுக்கு இருக்கின்றது. இதனால் வரையில் 6ஆம் இடத்தை அதிபதி 8ஆம் இடத்திலே மறைந்து 2ஆம் இடத்தை ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் ஒரு சிலருக்கு தேவையில்லாத செலவுகளையும் சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். இனி வருகின்ற காலங்களிலே 6க்குடையவர்கள் லாபாதிபதியும் திரிகோணத்திலே பலம் பெறுகின்ற ஒரு அற்புத மாதத்தில் பிற்பகுதியில் இருக்கின்றது. அந்த அமைப்புகளில் இருந்து ராகுவும் சுக்கிரனும் தொடர்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலே சிறுதூர பயணங்களிலே பொருளாதாரத்திலே நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இங்கே இருக்கின்றது. 9க்குடையவர் 10ஆம் இடத்துக்கு செல்ல போகின்றார். திரிகோணாதிபதி கேந்திர ஸ்தானங்களிலும் அங்கேயும் உங்களுக்கு புதன் பகவானும் சூரிய பகவானும் புதாதித்ய யோகத்திலே உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. தகப்பனார்களால் வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்கப்பெறாதவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் இருக்கின்றது. பூர்வ புண்ணியாதிபதி லாபசானத்தில் இருந்து லாபசானத்தை பார்க்க இருக்கின்றார். உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் மூத்த சகோதரர்களால் உயர்வுகளையும் வெற்றிகளையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதங்களிலே இருக்கின்றது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கப் பெறுகின்றது. வம்பு வழக்கு கோர்ட்டு கேசுகளில் நல்லதொரு மாற்றத்தை இந்த செப்டம்பர் மாதம் ஆடி வழங்கப் போகின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. தனுசு ராசியை பொறுத்தவரை கிரகங்களில் சஞ்சாரம் என்பது புதன் பகவான், சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் பயிற்சிகள் அற்புதமான உங்களுக்கு 8ஆம் இடத்தில் மறைவு சாணங்களில் இருந்து கொண்டிருந்தவர் லாபாதிபதி திரிகோணத்திலே பலம் பெற்று அவருடைய முயற்சி சாணத்திலே ராகுவும் சுக்கிரனும் தொடர்பு இருக்கின்ற பொழுது பெண்களால் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இளைய சகோதரர்களால் உயர்வுகளையும் வெற்றிகளையும் பெறுகின்றீர்கள். ராகுவும் சுக்கிரனும் தொடர்பு இருக்கின்ற ஒரு சிலருக்கு லாட்டரி சம்பந்தப்பட்ட இடங்களிலே பொருளாதார உயர்வுகளையும் மேன்மைகளையும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. ராசிநாதன் பலமாக எந்த கிரகங்களில் தொடர்புகள் இல்லாமல் அவர் தனியாக உங்களுக்கு 7ஆம் இடத்திலே பலம் பெற்று சுய நட்சத்திரத்திலே ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் உங்களுக்கு எதிர்பாராத துணை கிடைக்கப் பெறுகின்றது. கூட்டாளிகளின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது. உறவினர்களின் நட்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் முயற்சிகள் அனைத்தும் எடுத்த வேகத்தில் நிறைவேறுகின்ற ஒரு அமைப்பு. ராகு குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே குரு பகவான் சுய நட்சத்திரத்திலே பரவி வருகின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் இளைய சகோதரர்களால் வெற்றிகளையும் உயர்வுகளையும் இந்த ராகு பகவானை குரு சுக்கிரனு தொடர்பு பெற்று இந்த மாதங்களிலே எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உயர்வுகளும் சிறுதூர பயணங்களிலே எதிர்பார்த்த பொருளாதார உன்னத உயர்வுகளை தனுசு ராசிக்கார நேயர்கள் எட்டாத உயரத்தை பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. தன வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி கேந்திர ஸ்தானத்திலே 10ஆம் இடத்திலே வக்ரகதியிலே பார்த்தாலும் அதனுடைய 3ஆம் பார்வை என்பது உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. வீடு கொடுத்த குரு பகவான் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று சனியின் 3ஆம் வீட்டை பார்க்க இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் எடுத்த வேகத்தில் சிறுதூர பயணங்களிலே எழுத்துத்துறையில் உள்ளவர்கள் பேச்சுத்துறையில் உள்ளவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் இங்கே தொழில்களிலே பொருளாதார உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. இந்த மாதங்களிலே செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி 21/9/2025 அன்று திதி திருப்பணம் கொடுக்கின்றவர்களும் இங்கே புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி என்று திதி திருப்பணம் கொடுக்கின்றவர்கள் கண்டிப்பாக இந்த செப்டம்பர் 21ஆம் தேதி திதி திருப்பணம் வருகின்றது. அந்த காலகட்டங்களில் திதி திருப்பணம் கொடுக்க நினைப்பவர்கள் கண்டிப்பாக முன்னோர்களை நினைவு கூர்ந்து கொடுக்கலாம். தனுசு ராசிக்கு மிகவும் நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே 2ஆம் இடத்ததிபதி கேந்திர ஸ்தானங்களிலே 10ஆம் இடம் 6ஆம் இடத்தையும் ராசியையும் பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலும் உங்களுக்கு சனி பகவானுடைய பார்வை வக்ரகதியில் இருந்து ராசியை பார்க்கின்ற குரு பகவானுடைய இரு கிரகங்களின் பார்வை பெறுகின்றது. செவ்வாய் பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே கிடைக்கப் பெறுகின்ற அற்புதம். இந்த செவ்வாய் பகவான் போகின்ற பொழுதும் சுக்கிர பகவானும் 3ஆம் இடத்தை குரு சுக்கிரன் தொடர்புகள் சுக்கிர ராகு தொடர்புகளிலே
நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. 11ஆம் இடத்ததிபதியும் 9ஆம் இடத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்று 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். 10ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 10ஆம் இடத்திலே ஆட்சி உச்சம் பலம் பெற்று இந்த மாதத்திலே தொழில்களிலே இதனால் வரையில் இல்லாத அளவிற்கு நல்லதொரு மாற்றத்தை பெறுகின்ற ஒரு அமைப்புகளிலே தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இந்த கோச்சார ராசி பலன் என்பது செப்டம்பர் மாத ராசி பலன் என்பது மிகவும் அற்புதத்தை வாரி வழங்குகின்றது. அதுவும் திங்கள் கிழமையிலேயே விரயஸ்தானத்திலே இருந்தாலும் அதிகமான அலைச்சல்களையும் சுப விரயங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. வரன் அமையாதவர்களுக்கு குடும்பஸ்தானங்களிலே பொருளாதார சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தும் பஞ்சமாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்து லாபத்தை பார்க்க இருக்கின்ற ஆசை அபிலாசைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. அதுவும் சுய நட்சத்திரத்திலே சித்திரை நட்சத்திரத்திலே செவ்வாய் பகவான் உங்களுக்கு 10 நாள் வரையில் 11ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 5ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது. கடன் நோய் வம்பு வழக்குகள் இருந்தவர்களுக்கு இதனால் வரையில் இல்லாத ஒரு அளவிற்கு இந்த மாதம் செப்டம்பர் 10ஆம் தேதி வரையில் ஒரு அற்புதத்தை வாரி வழங்குகின்ற ஒரு அமைப்புகளில் மண்மனை வாகனங்கள் பூமிகள் சம்பந்தப்பட்டது சகோதர சம்பந்தப்பட்ட கடுமையான எதிர்ப்புகளில் இருந்தவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை இந்த செப்டம்பர் மாத ராசி பலன் என்பது கோச்சார பலன்களிலே உங்களுக்கு வாரி வழங்குகின்ற ஒரு அற்புதம் என்பது தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வகையிலே இருக்கின்றது. குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் இருக்கின்றது. சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் இருந்து மாதத்தில் பிற்பகுதியில் 15ஆம் தேதியில் இருந்து 9ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். புதன் பகவானும் 10ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்தை புதனும் சனியும் தொடர்பு இருந்த ராகுவும் சுக்கிரனும் தொடர்பு இருந்த கிரகங்களில் சேர்க்கை என்பது 3ஆம் இடமும் 9ஆம் இடமும் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம். 9 கூடையவர் 10ஆம் இடத்துக்கு வரப்போகின்றார். 10ஆம் இடத்துக்கு 12 என்று சொல்லக்கூடிய தகப்பனால் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. தனுசு ராசியை பொறுத்தவரையில் 2 தனம் 3 முயற்சி சாணாதிபதியும் அவரும் கேந்திர ஸ்தானங்களிலே 5 12 என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்ற செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை என்பது 2ஆம் இடத்திலே பூர்வ புண்ணியஸ்தானத்துக்காக செலவு செய்யக்கூடியது. அதுகளிலே எதிர்பார்த்த ஒரு அற்புதத்தையும் குழந்தைகளால் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. செவ்வாய் பகவான் சரராசியில் இருந்து சரராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது லாபஸ்தானத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம். பூர்வ புண்ணியத்தால் குழந்தைகளால் குலதெய்வங்களால் நல்லதொரு மாற்றத்தையும் குலதெய்வங்களின் அருள் கடாட்சமும் இந்த செப்டம்பர் மாதங்களிலே வாரி வழங்குகின்ற ஒரு அற்புதம் என்பது சுபகிரகங்கள் 7ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்றதும் 8ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் 9ஆம் இடத்திலே மீண்டும் சுக்கிர பகவான் இருக்க பெறுகின்றதும் சூரியன் புதன் 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற புதாதித்ய யோகத்திலே தொழில்களிலே உயர்ந்த அந்தஸ்துகளை இந்த மாதங்களிலே ஆட்சி உச்சம் பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதங்களிலே அற்புதமாக சூரியனுடன் சேர்ந்து ஒரே டிகிரியில் இணைவு பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்ற அற்புதம் என்பது தொழில் காரகனும் பெரிய தொழிலுக்கு சூரிய பகவானும் நடுத்தர தொழில்களுக்கு சனி பகவான் 2 கிரகங்களும் சேர்ந்து 10ஆம் இடம் தொடர்பு இருக்கின்ற பொழுது அற்புதமான உயர்வுகளை தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு எட்டாத உயரத்தை ஒரு சிலருக்கு பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பது இந்த மாதங்களிலே தொழில் வேலைகளிலே பொருளாதார சம்பந்தப்பட்ட சுப விசேஷம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட தடுமாற்றத்தில் இருந்தவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் என்று சொல்லக்கூடிய ஏகப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை இந்த செப்டம்பர் மாதங்களிலே குரு பகவான் வாரி வழங்குகின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே நடக்க இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.